ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழில் சுட்டு எழுத்துக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சுட்டு எழுத்துக்கள்னால் என்ன, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ ஃபுல்லாகவே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஆ, இ, உ. ஸோ அதில் பாருங்கன்னா பாயிண்ட்ஸ் வைஸ் உங்களுக்கு ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்களை கவனித்து பாருங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றது. ஸோ அப்போ அவன், இவள், இங்கு, அங்கு, அந்த, இந்த மாதிரி ஒன்றை சுட்டி காட்டுகின்றது. இந்த மாதிரி சுட்டி காட்டுவதற்கு அந்த சொற்களில் இருக்க அந்த முதல் எழுத்துக்களாக இருக்கிற ஆ, இ இந்த எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆ, இ, உ இந்த எழுத்துக்களை நம்ம சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் சுட்டி எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன், ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்து தான் சுட்டி எழுத்துக்கள். அதுதான் ஆ, இ, உ. இதில் ஊ அப்படிங்கிற எழுத்தை தற்கால வழக்கத்தில் நம்ம சுட்டாக பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அப்போ வழக்கத்தில் இருக்கிறது ஆ, இ மட்டும்தான், ஊங்கிறது கிடையாது. அடுத்ததாக பாருங்கள், இந்த சுட்டு எழுத்துக்கள்லே பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு அப்படிங்கிற ஒரு பிரிவு பிரிச்சிருக்காங்க. அகச்சுட்டுனா என்ன அப்படின்னு பார்ப்போம். இவன், அவன், இது, அது. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே பார்த்திங்க ஆ, ஈங்கிற சுட்டெழுத்து இருக்குது. இந்த ஆ, ஈங்கிற அந்த சுட்டெழுத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறத மட்டும் படித்து பாருங்களே. வன், வன், தூ இந்த மாதிரி பொருள் வரும். ஸோ இந்த மாதிரி சுட்டி எழுத்தை நம்ம நீக்கிட்டானா மீதி இருக்க சொற்கள் எதுவுமே பொருள் தருவது கிடையாது. ஸோ எந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தந்ததுனால் அதுதான் அகச்சுட்டு. அப்போ அந்த சுட்டு எழுத்து அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது பொருள் தரும். சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பொருள் தராது. ஸோ அதனால் சுட்டு எழுத்துக்கள் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தந்தால் அது அகச்சுட்டு. ஆக்சுவலி அகம் அப்படின்னா என்ன, உள்ளே அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். ஸோ அகத்தே இருந்து பொருள் தருவது அதுதான் அகச்சுட்டு. ஸோ அடுத்ததாக பாருங்கள், புறச்சுட்டு. புறச்சுட்டுங்கிறது அகச்சுட்டோட அப்படியே ஆப்போசிட் மீனிங் தான். இப்போ பாருங்கள், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அவ்வானம், இம்மலை, இந்நூல் இதெல்லாம் புறச்சுட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதில் இந்த சொல்லில் இருக்க அந்த ஆ, இ அப்படிங்கிற அந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டு ரிமைனிங் இருக்கதை படித்து பாருங்கள். வானம், மலை, நூல் இந்த மாதிரி நம்மளுக்கு பொருள் கிடைக்கிறது. ஸோ அது மாதிரி சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த சுட்டு எழுத்து புறத்தே இருந்தாலும் அந்த சுட்டு பொருளை தருகிறது. அதனால்தான் இதை புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புறத்தே அப்படின்னா வெளியேங்கிற பொருள். அப்போ இந்த ஆங்கிறத நம்ம நீக்கிட்டு வெளியே போட்டுட்டு நம்ம வாசித்து பார்த்தாலும் என்ன சுட்டு பொருளை தருது. இதுதான் புறச்சுட்டு. அடுத்தது பாருங்க, அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னா அருகில் இருப்பவற்றை சுட்டி காட்ட பயன்படுத்தும் எழுத்து தான் இந்த அண்மை சுட்டு. மோஸ்ட்லி நம்ம பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி சுட்டி காட்டுவோம்? இவன், இது, இவர், இவை, இம்மரம், இவ்வீடு. ஸோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அண்மையில் உள்ளவற்றை சுற்றி காட்டுவது தான் அண்மை சுட்டு. மோஸ்ட்லி அண்மை சுட்டெழுத்தா எது வரும் அப்படின்னா ஈ மட்டும்தான் வரும். ஸோ அப்போ அண்மை சுட்டெழுத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈங்கிறது தான் ஆன்சர். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. அடுத்து சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டு அப்படின்னா தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படுத்துறது. ஸோ சேய்மை அப்படின்னா தொலைவில் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ தூரத்தில் இருக்கிற, தொலைவில் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். ஸோ இப்படி நம்ம தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்டுறோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேய்மை சுட்டு. ஸோ சேய்மை சுட்டுக்குரிய ஒரு எழுத்து அப்படின்னா ஆ மட்டும்தான் வரும். அண்மை சுட்டெழுத்து என்னன்னா ஈ, சேய்மை சுட்டெழுத்துனா ஆ. ஸோ அடுத்ததாக பாருங்கள், சுட்டு திரிபுன்னு ஒன்று இருக்குது. சுட்டு திரிபு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அம்மரம், இவ்வீடு. ஸோ இதெல்லாமே என்ன, புறச்சுட்டு.
எப்படின்னா அந்த ஆயிங்கிறத நம்ம வெளியே நீக்கினாலும் மரம் வீடுங்கிற பொருள் தருது இல்லையா, சுட்டு பொருள், அப்போ புற சுட்டுன்னு தெரியுது. இந்த சொற்களே என்ன ஆகுதுன்னா அந்த மரம் இந்த வீடு அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சுருக்கி அம்மரம் இவ்வீடு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த சுட்டெழுத்தாக இருக்கிற ஆ இ அப்படிங்கிற அந்த சுட்டெழுத்து திரிந்து அந்த இந்த அப்படின்னு மாறுது. ஸோ அதனால தான் இதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மரம், இந்த வீடு, இதுதான் இந்த சுட்டு திரிப்புக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் ஆ ஈங்கிற சுட்டெழுத்து அந்த இந்தன்னு திரிந்து சுட்டு பொருளை தந்தா அதுதான் சுட்டு திரிபுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் சுட்டெழுத்துக்கள் பற்றினது. ஸோ சுட்டு திரிபுனா என்ன, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டெழுத்துக்கள் எத்தனை, புறச்சுட்டுனா என்ன, அகச்சுட்டுனா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருமே. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.